எத்தனை பேருக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்? 12 hours 12 மணி நேரம் அப்படி கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிறது எத்தனை பேருக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறேன். உங்களுக்கு புதுசா? இது ஒரு பெரிய கிருபை. நம்ம வெளியில போய் ஓடி ஆடி ஊழியம் செஞ்சிடலாம். உண்மையை சொல்றேன். நீங்க ஃப்ளைட்டா ஏறி, ட்ரெயினா ஏறி, பஸ்ஸா ஆட்டோலாம் எடுத்து பரபரப்பா ஊழியம் செஞ்சிடலாம். ஆனா ஒத்த இடத்துல ஒரே சேர்ல ஒரே இடத்துல 12 மணி நேரம் உட்கார்றது வந்து தெய்வம் கிருபை கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி உட்கார வைக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஏன் பாக்கியம்னு சொல்றேன் அப்படின்னா, தாவீது சொல்றாரு, உமது பிரகாரங்களில் அமர்ந்திருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வம் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்து இன்னைக்கு நம்ம மேல வச்ச இறக்கத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போய் தான் நாம் இந்த நாள்ல இங்க இருக்கிறோம். ராஜா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா போகும்போது சும்மா அனுப்புறவரே. பக்கத்துல கையை பிடிச்சுங்க. ராஜா அப்பாயின்மெண்ட்ல இருந்தீங்கன்னா போகும்போது சும்மா அனுப்புற தெய்வமே இல்லை, கொடுத்துதான் அனுப்புவார். ஒரு அல்லேலூயா. நேத்து ஒரு வசனம் ஒன்று படிச்சேன். அந்த வசனம் என் இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது பேசிக்கிட்டே இருக்கு. நைட்டில் ஃபுல்லாக பேசுது. வேற பெரிய பெரிய வசனம்லாம், ஒரே ஒரு வசனம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் உங்களோட அந்த வசனத்தை பேசிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து செபிக்க போறோம். சரியா? வாசுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து. தாவீது ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனுஷன். இந்த எளிமையான மனுஷனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றி தலைவனாய் மாற்றுகிறார். தலைவனா மாற்றினதற்கு நோக்கோன்னு ஒண்ணு கண்டிப்பா வேணும். இவர் சொல்றாரு, அவர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்பதனால என்னவா மாத்துறேன்? ஏன் இருதயத்திற்கு ஏற்றவன்? அவன் வனாந்திரத்துல பாட்டு படிச்சுக்கிட்டே இருந்தான், வனாந்திரத்தில் என்னை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தான், வனாந்திரத்தில் என்னை துதிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் பார்க்காத நேரத்தில் என்னோட இருந்த உறவுல அவன் சீரா இருந்தான். அதனால அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆயிட்டானா? அதனால என் இருதயத்துக்கு அவன் ரொம்ப பிரியமானவன் ஆயிட்டானா? அதனால நான் அவனை ராஜாவாக்கிட்டேனானா? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் பாடுறதுனால இவன் இருதயத்துக்கு பிடிச்சவனா இல்ல, இவன் என்னை ஆராதிக்கிறதுனால இவன் என் இருதயத்துக்கு பிடிச்சவனா ஆயிரல, என்னுடைய சமூகத்துல ரொம்ப பயபக்தியா வர்றதுனால இவனுக்கு பிடிச்சவனா ஆயிடுறது இல்ல. இதை எல்லா ஆசாரியனும் என்ன செய்யறான்? கூடாரத்திற்குள்ள இருக்கிற ஆசாரியனை விட இவன் பரிசுத்தவான் கிடையாது. யாரு? கூடாரத்திற்குள்ள இருக்க ஆசாரியன் பரிசுத்தமாய் வாழுகிறான், கர்த்தரை ஆராதிக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தருடைய காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது. தாவீதை காட்டிலும் யாருன்னா தேவாலயத்திற்குள்ள கூடாரத்திற்குள்ள ஊழியம் செய்யற ஆசாரியன். ஆனா அவனை பார்த்தெல்லாம் சொல்லாத தெய்வம் இவனை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் என்னை துதிக்கிறான் ஆராதிக்கிறானா? இல்ல. என்ன சொல்றாருன்னா, நான் என்ன சொன்னாலும் இவன் செய்வான். எப்படி? என் இருதயத்தை நேத்திலிருந்து இந்த வசனம் பாடப்படும். இவன் என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? செய்வான். பரிசுத்தமா வாழ்றதுனால, நீதியா வாழ்றதுனால, ஆராதிக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாகிறதில்லை. அது ஆசாரியர்களும் செய்கிறார்கள். அதை தாண்டி தெய்வம் ஒரு படியை மேல வைக்கிறார். என்ன வைக்கிறார் தெரியுமா? இவன் என்ன சொன்னாலும் என்ன செய்வான்? சாகுனா சாவான், போனா போம்பா, வானா வாம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மூளைய, என் சித்தத்தை அப்படியே பூமி
பூமியில நடைமுறைப்படுத்துற ஒருத்தன் என்ன சொன்னாலும் செய்வான். இன்னைக்கு ஆவியானவர் இன்னைக்கு ஹோசனா டிவியில் இருக்கிற எல்லா ஊழியர்களிடத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சித்தம் என்னவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நம்மளுக்கு கர்த்தரோடு சீரான உறவுகள் கூட இருக்கலாம். I tell you, இங்க பலருக்கும் பரிசுத்தமான ஜீவியம் உண்டு, நல்லது. நீதி உள்ள ஜீவியம் உண்டு, நல்லது. கர்த்தரோடு நல்ல ஒரு ஐக்கியமும் பரிசுத்தமான வாழ்க்கையும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இருதயம் உடைய என்னைய விட பரிசுத்தவான்கள் இங்கே உண்டு, நீதிமான்கள் உண்டு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை தாண்டி ஒரு படிக்கு மேல போறாரு. என்ன படி மேல போறாருன்னா, இவன் ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து என்னைய நோக்கி பார்த்து என்னை ஆராதிச்சுட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிற ஆளு கிடையாது. எப்பேற்பட்ட முடிவையும் இவனை வச்சு என்னால எடுக்க முடியும். என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜ்யத்தின் பணிய ஆவியானவரோடு எசஞ்சு செய்யற ஒரு மனுஷன். அல்லேலூயா. தனக்குத்தானே கனி கொடுக்கிறது வீண். நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதம் படிக்கிறோம், கர்த்தருக்காக. உங்க அறையில செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஆசாரிய ஊழி. அதனாலதான் கர்த்தர் நம்மள ரெண்டு காரியமா பிரிக்கிறார். நீங்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களும். என்னது எப்படி பிரிக்கிறாரு? நம்மள ஆசாரியன் சொல்றாரு. இன்னொன்னு கேட்டகரி என்ன? ராஜாக்கள்ங்கிறார். ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் இருதயத்துக்கு நான் என்ன சொல்ற? ராஜாவுடைய வேலை என்ன தெரியுமா? whatever he says have to execute it. execution execution execution. திருப்பி திருப்பி சொல்றேன், செயல்பாடு 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 செயல்பாடு. என் சித்தம் ஒரு அறைக்குள்ளேயே இருக்குதுன்னா அது இல்ல. என் திட்டம் அறைக்குள்ளேயே இருக்கக்கூடாதுயா. என்னுடைய கர்த்தரோடு இருக்கிற உறவு அறைக்குள்ள இருக்கக்கூடாது. அது வெளியில போய் ராஜ்யம் விரிவடையணும். என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. உலகத்திலேயே பெரிய போஸ்டிங் எதுன்னு சொல்லுங்க? ராஜா போஸ்டிங் இல்லையா? உலகத்திலேயே சிறந்த போஸ்டிங் எது? கிங். கிங்க தாண்டி ஒரு பெரிய போஸ்டிங்க இல்ல. அந்த பெரிய போஸ்டிங்க தாவீது கையில கொடுத்துட்டு நீ ஆளுக செய்யின்னு சொல்லல, நான் சொல்றத செய். எப்படி? பெரிய போஸ்டிங்க யார் கையில கொடுத்தாச்சு? That is the ultimate position that a man can get. ஒரு ஹியூமன் பீயிங் இந்த உலகத்துல பெருசா ஒரு பொசிஷனுக்கு வர முடியாது. தட் இஸ் கிங். அவ்வளவுதான். ராஜாங்கிற ஸ்தானத்துல அவனை உட்கார வச்சுட்டு ராஜாக்கான வேலையை செய்யும் சொல்லல, நான் என்ன சொல்றேனோ. கர்த்தர் நம்மளை சுவிசேஷகனை அழைச்சிருக்கலாம், அப்போஸ்தலனை அழைச்சிருக்கலாம், தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கலாம், ஒரு மிஷனரியா அழைச்சிருக்கலாம். ஆனா இது எல்லாம் பட்டங்கள் இல்ல, பொறுப்புகள். அல்லேலூயா. ராஜாவை நம்மளை மாத்தினதுனால சவுலுக்கு இவனுக்கு இருந்த டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? சவுலுக்கு ராஜாங்கிறது பட்டம், தாவீதுக்கு பொறுப்பு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள் தானே, தேவ ஊழியர்கள் தானே. நாம் அதை பட்டமா எடுக்கிறோமா பொறுப்பா எடுக்கிறோமான்னு கொஞ்சம் கவனிங்க. பொறுப்பா எடுத்தவனுடைய சைன் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னாலும் செய்வார். பட்டமா எடுத்தவனுக்கு என்ன தெரியுமா செய்யும்? சார் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறேன் சார், ராஜாவோட டியூட்டி எனக்கு தெரியும், நான் பண்றேன்னு ராஜாவுடைய வேலையை செய்வான். நம்ம ஊழியக்காரன ஆனதுனால சில ஊழியத்தினுடைய காரியங்கள் நமக்கு தெரியும். பிரசங்கிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், வெளியில போய் சுவிசேஷம், இது எல்லாம் ஊழியத்தின் ரோல்னு நமக்கு நல்லா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓ ரோலை பிளே பண்றதுக்காக நான் கூப்பிடல, நான் என்ன சொல்றேனோ செய். அல்லேலூயா. நம்மளுக்குன்னு ஒரு டேக் ஒன்று வச்சுக்கிறோம் இல்லையா?
கர்த்தர் இன்னைக்கு அந்த டேகை உடைக்க விரும்புறாரு. நம்மளுக்குன்னு ஒரு போஸ்டிங் ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அந்த போஸ்டிங்கை தெய்வம் என்ன செய்ய விரும்புறாரு? சொல்லிட்டு சொல்றாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனா மாறணும்னா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நான் நினைக்கிற சித்த எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண. இல்லையா? ஊழியக்காரங்க நம்ம எல்லாருக்குமே என்னன்னா சித்தம் செய்யறதுன்னா அதை கேட்டு கேட்டு புழுத்து போன வார்த்தை. தேவ சித்தத்தின்படி செய்யற நான் உங்களுக்கு அதனுடைய இன்டென்சிட்டியை எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார், அதை நான் உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றேன். தேவனுடைய சித்தத்தினுடைய இன்டென்சிட்டி என்ன, அதை செய்கிறதுடைய இன்டென்சிட்டி என்னன்னா ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. சித்தம் செய்யுன்னு சொல்றோம்ல, அது எந்த அளவுக்குன்னு இயேசு சாமி சொல்லி தரார். எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, அது உனக்கு சாப்பாடா இருக்கட்டும். அல்லேலூயா. ஐயா, சாப்பாடு இல்லாம வாழ முடியுமா ஐயா? சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியுமா ஐயா? சாப்பாடு இல்லாம ஒரு நாளை கடக்க முடியுமா? இப்பயே பல பேருக்கு தலை சுத்து இருக்கு. என் காலையில இருந்து சொல்லுங்க, காலையில இருந்து உட்கார்ந்ததே கிருன்னு இருக்கு சார், தலை சுத்துது. இவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிறது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகாரமா இருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒரு மாசத்துக்கு ஒரு வடை சாப்பிடுற ஆள் இருக்கீங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுற ஆள் இருக்கிறீங்களா? 10 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுற ஆள் இருக்கீங்களா? சில ஆள் ஒரே நாள்ல 8 தடவை சாப்பிடுறான். எத்தனை தடவை சாப்பிடுறான்? ஒரு ஆள் 15 தடவை ஒரே நாள் என்ன செய்யறான்? சரி, மனுஷனா பேசுவோம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடலாம்? 3 வேளை. தேவ சித்தங்கிற ஆகாரத்தை இப்படி மணிக்கு ஒரு முறை எடுக்கணுமா சார்? அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் செய்கிறது என்றால் என்ன? நான் நடந்தா, நான் போனா, நான் பேசினா அது ஆகாரமா இருக்கணுமா? இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு, இந்த சாப்பாடு நீ எடுக்கிறியா? சிலரெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சாப்பாடு எடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒரு வாட்டி வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்சுட்டு அதவே 20 வருஷம் பேசுவோம். எத்தனை வருஷம் பேசுவோம் சொல்லுங்க? நான் கர்த்தருக்காக அவர் சித்தத்தை செய்தேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. சாப்பாடுங்கிறாரு. சாப்பாடுனா என்ன? ஒரு நாளைக்கே கணக்கு உண்டு. 3 தடவையா, 4 தடவையா, 5 தடவையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நொடியும், ஒரு செகண்டும், ஒரு மணி நேரமும் நம்ம பிதாவின் இடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்க சித்தம் என்ன? நான் போட்டா வேண்டாமா, செய்யவா போ. அதனால தான் சொல்றாரு, என் இருதயத்திற்கு தாவீது ஏற்றவன். ஏன்? நான் சொன்னது எல்லாத்தையும் செய்வான். நான் சொன்னது எல்லாத்தையும் செய்வான். சொன்னது எல்லாத்தையும் செய்வான். ஐயா, இயேசு வெறும் 3.5 வருஷத்துக்குள்ள கொஞ்ச காலம் தான் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக தன்னுடைய ஊழியத்தை என்ன செய்யறாரு? ஒண்ணும் இல்ல, சாக போறவன்ட்ட என்னடா கடைசி ஆசைன்னு கேட்டா கண்டிப்பா திங்கிறதான் சொல்லுவேன். கவனிச்சிருக்கீங்களா? கடைசியா என்னன்னா, கடைசியா ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. கடைசியா திங்கிறதான் சொல்லுவேன். கடைசி ஆசை என்ன? சாப்பிட்றதுதான். எனக்கு ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டு என்ன செய்யணும் சார்? நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலம் இருக்குன்னு தெய்வம் என்ன செய்யறாருன்னா, இவ்வளவு துரிதமாய் செய்யறாரு வேலையை. ஒரு நொடியும், ஒரு வேலையும், ஒரு செகண்ட் அவர் நடக்கும் போது, உட்காரும் போது எல்லாம் எதை மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்னா, தேவனுடைய ஆகாரம், தேவனுடைய ஆகாரம், தேவனுடைய ஆகாரம், தேவனுடைய ஆகாரம், தேவனுடைய ஆகாரம், தேவனுடைய ஆகாரம். அவருடைய சித்தம் என்ன? சித்தம் என்ன? சித்தம் என்ன? ஐயா, நம்ம எல்லாருக்கும் கொஞ்ச காலம் தான். ஐ டெல் யூ, எப்ப மூச்சு போகும் நம்மளுக்கு தெரியல. நம்ம எல்லாருக்கும் கொஞ்ச காலம் தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு சாவோம். பக்கத்துல கையை பிடிங்க, சீக்கிரம். நல்லா சாப்பிட்டுட்டு கையை பிடிங்க,
அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டு சாவோன்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு சாவோம்னா இதை தின்னுட்டு சாவறத சொல்லல. கொஞ்ச காலம் தான் இருக்கு. நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம்? எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய சித்தத்தை. ஐயா இங்க நான் சொன்னேன், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தேவ சித்தமோ, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு சாப்பாடு அப்படி எடுக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கே 3 தடவை எடுக்கிறோம். தேவ சித்தத்தின்படி செய்கிறது ஆகாரம்ங்கிறாரு இயேசு. இவர் ஒரு பக்கம் எடுக்கிறாரு, ஆப்போசிட்ல இருக்கிறவனும் சாப்பிடுறான். சார் எப்படி? கொஞ்ச காலம் இருக்கிறதுன்னு அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி, அவன் சூப்பர் ஆள், அவன் இன்னும் துரிதம், கடிச்சு சாப்பிட்டா லேட் ஆகும்னு முழுங்குறான். கடிச்சு சாப்பிட்டு தின்னா லேட் ஆகும்னு என்ன செய்யறான் ஐயா? அவன் முழுங்குறாம்மா. அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதுன்னு அறிஞ்சு முழுங்குறான் ஆத்மாவை. நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சித்தத்தை செஞ்சுட்டு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நானும் சரி சித்தத்தை செஞ்சுட்டு அதுல ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு every minute every second ஆகாரம் ஆகாரம் ஆகாரம். காலையில எந்திரிச்சு ஆகாரம், மத்தியானம் ஆகாரம், ஈவினிங் ஆகாரம். இயேசு சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. சத்து உள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு இது நம்மளுடைய ஆகாரமாய் மாறட்டும். ஆமென் சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்ல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சித்தம் இந்த காலை வேளைக்கு என்னன்னு நமக்கு தெரியட்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த துரிதம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கங்க, இந்த கடைசி நாட்களை சமாளிக்க முடியாது. இந்த துரிதம் நமக்கு இல்லாட்டி கர்த்தர் நம்ம நம்பி பொறுப்பு கொடுக்க போறது இல்லை. இந்த துரிதம் உங்களுக்கு இல்லாட்டி தேவன் நம்மளை பயன்படுத்த போறதே இல்லை. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, எனக்கு தான் பிரசங்கம் பண்றேன். இல்ல, புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்னங்க ஐயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும் போது இருதயம் வேகுது. ஏன் வேகுதுன்னா, ஒரு 5 நிமிஷம் கூட சீஷர்களை பரலோகம் சும்மா இருக்க விட மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. டப்புனு ஒரு தூதன் வராரு, நீ அங்க போ. டக்குன்னு தெய்வ வார்த்தை வருது, நீ இங்க போ, நீ அந்த சைடுக்கு போ. ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இந்த இருதயம் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்யறது தான் என் சாப்பாடுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கும் அதே போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு பசியா இருக்கிற, இதை தேவனுடைய சித்தம் செய்கிறத ஆகாரமாய் நினைக்கிற ஒரு மனுஷனை ஆவியானவர் எப்படி நடத்துறார்? ஒரு வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3, 4 படிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால். சரி, இங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. He had to go through Samaria. போக வேண்டியதாய் விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எங்க இருந்து வராருன்னா, யூதேயால இருந்து கலிலேயாக்கு என்ன செய்றாரு? டிராவல் பண்றாரு. நல்ல கவனிங்க. யூதேயால இருந்து கலிலேயாக்கு டிராவல் பண்றாரு. இதுக்கு 2 வழி இருக்கு போறதுக்கு. ஒன்று, யூதேயால இருந்து நேரா கலிலேயாக்கு ஒரு ஹைவேஸ் ஒன்று இருக்கு. இன்னொன்னு ரூட் என்னன்னா, சமாரியா வழியா வரலாம். சமாரியா வழி ரொம்ப ஷார்ட் ரூட், சரியா? ரொம்ப குறுகலா ஷார்ட்டா வரலாம், சீக்கிரம் குயிக்கா டிராவல் பண்ணிடலாம். ஆனா இந்த நேர் வழி எப்படி? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஆனா ஒரு யூதன் கூட எந்த வழி எடுக்க மாட்டான்னா, இந்த சமாரியா ரூட்டை எடுக்கவே. இவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா, நீங்க இந்த ரூட்டை எடுக்கணும். எந்த ரூட்டை எடுக்கணும்? சமாரியா ரூட்டை எடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யுது? நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான் உங்களுடைய ஆகாரம், அதுதான் என்னுடைய பிரதானம்னு நினைச்சிட்டீங்கன்னா, இதுவே வழி என்கின்ற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. ஐயா, நம்ம படிக்கிறத தயவு செஞ்சு படிச்சதா விட்டுற வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் அது நடக்கணுமே. நம்ம வாழ்க்கையில் அது நடக்கணுமே. அப்போஸ்தலர்களை வைத்து செய்த ஆண்டவர் நம்மை வைத்து செய்வார்.
அல்லேலூயா சொல்லுங்க. பழைய மிஷனரிமார்களை வச்சு செய்த ஆண்டவர் நம்மளை வச்சு என்ன செய்வாரு? ஏன் நம்மளை வச்சு செய்ய மாட்டார்னா, அவங்களுக்கு தேவ சித்தம் செய்கிறதே ஆகாரம், நமக்கு ஆப்ஷன். நமக்கு எப்படி டைம் இருந்தா என்ன செய்வோம்? தேவ சித்தம். டைம் இருந்தா நாங்க தேவ சித்தம் செய்வோம். டைம் எங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் சரியா அமைஞ்சா யார் சித்தம் செய்வோம்? அவங்களுக்கு சோறா நினைக்கிறவனுக்கு, ஆகாரமா நினைக்கிறவனுக்கு, இது இல்லாட்டி நான் செத்துருவேன், இது இல்லாட்டி பிழைப்பு இல்லைன்னு சொல்றவனுக்கு ஐயா ஆவியானவருடைய டைரக்ஷன் அவ்வளவு கிளியரா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாரும் சரி குடும்பமா இருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய சாப்பாடுங்கிற முடிவுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், ஆவியானவருடைய டைரக்ஷன் கிளியர் ஆயிடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த ரூட் போகணும், எந்த வீடை சந்திக்கணும், யார்கிட்ட போகணும், யாருடைய வீட்டுக்கு போகணும், ஐயா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுதான் விசேஷமே. பர்னபாங்கிற மனுஷன் கிட்ட சொல்றாரு, பவுலுங்கிற ஒருத்தன் இந்த தெருவில் இந்த சந்துக்குள்ள என்ன செய்யறான் இருக்கான். கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு ஆள் வரும், வீட்டுக்கு போ. இந்த டைரக்ஷன் ஏன் இவ்வளவு கிளீனா இருக்குன்னா, அவங்களுக்கு தேவ சித்தம் செய்யறது தான் என்ன? சாப்பாடு. நாம தேவனுக்கு ஊழியம் செஞ்சா சாப்பாடு கிடைக்கும்னு ஊழியம் செய்யறோம். இவங்களுக்கு தேவ ஊழியம் தான், தேவ சித்தம் தான் சாப்பாடு. அல்லேலூயா. இப்ப விஷயம் என்னன்னா, முதல்ல அவருக்கு டைரக்ஷன் கிடைக்குது, இந்த ரூட்ல போங்க அப்படிங்கிற டைரக்ஷன் கிடைக்குது. ரெண்டாவது பியூட்டி என்னன்னா, ஏன் யூதர்கள் அந்த ரூட்டை எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த ரெண்டாவது ரூட்டை ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, சமாரியா வழியா போறது அவங்களுக்கு ரொம்ப கேவலம். எப்படி சொல்லுங்க? சமாரியா வழியா போறது அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அது லாங் ரூட்டா இருந்தாலும் பரவாயில்லப்பா, 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, அந்த ரூட்ல போறோன்ட்டு போவானே தவிர சமாரியா ரூட்டை எடுக்கவே மாட்டான் யூதன். ஏன் எடுக்க மாட்டான்னா, அவனுக்கு சமாரியர்கள் கிட்ட பிடிக்காது, அவனை அசிங்கமா நினைப்பான், கீழ் ஜாதி மாதிரி பார்ப்பான். ஆனா தெய்வம் பசி உள்ளவர். யாரு? இயேசு. பசிக்குது சார், பயங்கரமா பசிக்குது, தேவ சித்தம் செய்யறதுதான் சாப்பாடு, இன்னைக்கு சாப்பாடு எனக்கு வேணும் யான்னு பசிக்கிற ஒரு ஆளு. ஒரு அசிங்கத்தையும் பார்க்கல, பக்கத்துல கை பிடிங்க, ஒரு அசிங்கத்தையும் பார்க்கல. அவன் எப்படிப்பட்டவன், உடுத்திருக்கானா உடுத்தலையா, அவன் என்ன ஜாதிக்காரன், எவ்வளவு பணம் வச்சிருக்கிறான், இவன் கிட்ட பேசினா நம்மளை அவமானமா பார்ப்பாங்களா இல்லையா, இப்படி ஒண்ணுமே இல்லை சார். ஏயா ஒண்ணும் இல்ல, எனக்கு தேவை என்னது? ஒண்ணும் இல்லை. நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். இப்போ கார்ல போவோம் சரியா, நல்ல வயிறார நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வந்து கார்ல ஏறும்போது, பார்க்கிங்ல ஏறும்போது வயசானவரா இருப்பாரு, சில நேரங்களில் வாலிப பிள்ளையா கூட இருக்கும், வாலிப பையனா கூட இருக்கும். வந்து விண்டோக்கு பக்கத்துல வந்து என்ன கேட்பாங்கன்னா, அண்ணே சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. வருவாங்கல்ல, பார்த்துருக்கோம்ல, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பான். நான் நினைச்சிருக்கிறேன், நம்ம வயசு தான் உனக்கு இருக்கும், ஏன் இவனுக்கு அசிங்கமா தெரியலையா, எனக்கு அவமானமா தெரியல, என்ன கேட்கறான் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது. இதுல 10வது குறைக்கு திட்ட வர செய்வோம், உழைச்சு சாப்பிட வேண்டியதான், அப்படி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அவன் என்ன, அவனுக்கு அவமானம் தெரியாது, அசிங்கம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா என்ன கேட்கறான் வந்து, எதனால கேட்கறான் சொல்லுங்க? எதனால கேட்கறான்? தேவ சித்தம் செய்கிறது தான் என் பசிய ஆத்துன்னு ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா சார், காரி துப்புனா கூட சார் வேலையை செய்யணும் சார், வேலையை செய்யணும் சார். யாரும் முன்னாடி போய் தலை குனிஞ்சு நிக்கலாம் சார், அவருக்காக எங்க வேணாலும் இறங்கி பண்ணலாம் சார். பசிக்குது சார், இறங்கி பண்ணலாம் சார். அல்லேலூயா. சூடு சொரணம் வராது, ஏன்னா பசிக்குது. அல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் நம்மளை நிற்க வைப்பார், சில இடத்துல நம்மளை தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மதர் தெரசா போய் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கறாங்களாம். அவன் என்ன செய்யறான், காரி துப்புறான் கையில. அந்த அம்மா என்ன செய்யுது, அதை எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறத. ஏன்னா பசி.
தேவ சித்தம் செய்கிறதே என்னுடைய ஆகாரம். அல்லேலூயா. நிந்த, அவமானம், அசிங்கம், பெருமை, மேட்டிமை, ஐயா இதெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஏன் அப்படி இல்ல? அப்படி நம்மளுக்கு ஒருவேளை அது மேல ஓங்கி நிக்குதுன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம் சொல்லுங்க? பசி இல்லைன்னு அர்த்தம். தேவ சித்தத்தை செய்கிற அந்த சாப்பாடு, இந்த ஆகாரம் எனக்கு வேண்டான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த ஆகாரம் வேணும்? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு கூப்பிடவே இல்லை, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் முடிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது நம்முடைய இருதயத்துல ஒரு முடிவோட போவோம். என்ன போவோம்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன செய்றேன். உங்க வயிறுல பசி இருந்துச்சு, உங்க இருதயத்துல பசி இருந்துச்சுன்னா, தேவ சித்தம் செய்கிறதா ஆகாரம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த சித்தத்தை அறிகிறதற்கு உங்க எப்போ உங்க சிந்தை இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற நேரத்துல, ஏதோ ஒரு காரியம் நடக்கிற நேரத்துல கர்த்தருடைய சித்தம் அறிகிறது இல்ல. தேவ பிள்ளைக்கு அழகு. எவ்ரி மினிட் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை வேற சுவிசேஷகன் இவாஞ்சலிஸ்ட்னு கூப்பிட்டுட்டீங்க, ஆண்டவரே என்ன செய்யணும்? அப்போஸ்தலன்னு கூப்பிட்டீங்க, என்ன செய்யணும்? ப்ராஃபட்னு கூப்பிட்டீங்க, என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப இந்த ஸ்திரீ வராங்க, சமாரியா ஸ்திரீ. டக்குன்னு அவங்க வாழ்க்கையை ஆவியானவர் யாருக்கு வெளிப்படுத்துறா? இந்த சமாரியா ஸ்திரீக்கு வெளிப்படு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். தேவ சித்தம் செய்கிறது தான் என்னுடைய ஆகாரம் என்கின்ற ஒரு இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வருகின்ற நாட்கள்ல நாம பார்ப்போம். That is the secret. That is the secret. நம்மளுக்கு எல்லாம் ஆசை, வரங்கள் செயல்படணும்னு நமக்கு ஆசை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படணும்னு ஆசை. ஆசை இருந்தாலும் பசி இல்லை, பசி இல்லை. ஆண்டவரே உங்க சித்தம் செய்யுங்க, என்ன சொல்லுங்க ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன, சித்தம் என்ன, சித்தம் என்ன, சித்தம் என்ன, சித்தம் என்னன்னு கேட்கிறவனுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பகிரங்கமா வெளிப்படும். ஏதோ ஒரு வருஷத்துல கர்த்தரோட சித்தம் செய்யறவே இல்ல. எவ்ரி மினிட் நான் சொன்னேன், ஆகாரம் மாதிரி, சோறு மாதிரி. செத்துருவே ஆண்டவரே, நம் மூலமா பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் பகிரங்கமா வெளிப்படுவார், பகிரங்கமாய் வெளிப்படுவார். நம் மூலமாய் ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தர் அவர் பக்கம் இழுப்பார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறுவோம். என்ன சொன்னாலும் I'll execute, நான் செய்வேன் சொல்ற பிள்ளைங்க எழுந்திருச்சு நிற்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐயா, நீங்க என்னை வச்சிருக்கிற ஸ்தானத்தை நான் பதவியா பார்த்திருந்தேன்னா கர்த்தர் என்னை மன்னிச்சிரும். இது ஒரு பொறுப்பு, ஒரு பொறுப்பு, பொறுப்பு. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. ஊழியர்களா இருக்கிறதுனால சொல்றேன், இவருடைய ஆகாரம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருந்ததுனால இவருடைய சரீர ஆகாரத்திற்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவங்க போய் தேடி கீடி யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க? இயேசுவுக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளுடைய ஆகாரம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதாய் மாத்திரம் இருந்துச்சுன்னா நம்முடைய தேவைகளை ஜனங்களை வைத்து கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய இருதயம் அவரை நோக்கி பார்க்கட்டும். கையை உயர்த்தி 2 நிமிஷம் அப்பா ஒப்பு கொடுங்க. உங்க சித்தத்தை ஏதோ ஒரு வருஷம் செஞ்சுட்டு நான் பெருமையா இருந்தேன்னு நான் மன்னிச்சிருங்க ஐயா. டெய்லி செய்ய, ஒரு நிமிஷம் செய்ய, ஒரு மணி நேரத்துக்கு செய்ய, இதுதான் என் சாப்பாடுங்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இதுதான் என் ஆகாரங்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து காட்டுகிறவரே,
காட்டுல இருந்த ஒருத்தனை ராஜாவா மாத்தி வச்சு, குப்பையில இருந்த நமக்கு ஊழியக்காரன் ஒரு பேரை கொடுத்து, கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நம்மளை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி, உன்னதமான கனமான ஊழியக்காரன் ஒரு பேரை கொடுத்து வச்சா, பதவி ஆக்கிட்டிய ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையை. சொல்லுவோம். உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமை. சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.